வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு 6 பல்லாரி நீளமாக கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் கடலை மாவு எடுத்து கொஞ்சம் சலிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் சலிச்சு போட்டுட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை போட்டால் போதும். இது தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. தண்ணி இல்லாமையே இந்த எக்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வடையாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காய பக்கோடா மாதிரி போட்டோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் நம்ம சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் எண்ணெயெல்லாம் சிம்மில் தான் காய வச்சுருக்கேன். ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 வடை மட்டும் போடலாம் அப்படின்ட்டு, மற்றதெல்லாம் வெங்காய பக்கோடாவாக போடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வடையாக போட்டு எடுக்கலாம். ரொம்ப அடுப்பை கூட்டி வச்சிடக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காய பக்கோடா உதிரி உதிரியாகவும் நம்ம போடணும். போடும்போதே அப்படியே உதிரி உதிரியாக தான் போடணும். நம்ம கரண்டிட்டு நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இது ஈவினிங் டைமில் காஃபிக்கு, டீக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பக்கோடா குழம்பு இந்த மாதிரி வைக்கிறது கூட நம்ம இந்த மாதிரி தனியாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குழம்புல குழம்பாகவும் வைக்கலாம். இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.